கிருபையினாலே இன்றைக்கு இந்த ஆலயத்தில் நிற்கும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறார். ஸ்தோத்திரம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். என்னுடைய பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு வந்து என்னுடைய ஜப வீட்டிலே அவர்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் அனுகிரகம் செய்தபடியினாலே அவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, சபை ஊழியக்காரருக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த ஒரு வாய்ப்பை அவர்கள் எனக்கு வாய்க்கும்படுபடி தேவன் அவர்கள் மூலமாய் கிருபை பாராட்டினதற்காகவும் சபையாறு ஆகிய உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு, செய்தியின் தலைப்பு, என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார் என்கிற தலைப்பிலே இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 48 முடிய உள்ள வேத பகுதிகளை நாம் எல்லாருமாய் எடுத்துக்கொள்வோம். எழுந்து நின்று இந்த வேத பகுதிகளை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 48 முடிய உள்ள வேத பகுதி. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவர்களாயிருந்து தன் நாசிகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிடுச்சு. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுரு அவரோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், அதனால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்போது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். அவர் அவளை பார்த்து, மகளே, திடற்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு கூட போ என்றார். நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுற்றிருப்பின் ஆவியானவரே, நியாய தீர்ப்பில் ஆவியானவரே, சுற்றிருப்பின் ஆவியானவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கோ பரிசுத்த ஆவியானவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கோ பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உன் வழிகள் கற்று தாரோ. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உன் வழிகள் கற்று தாரோ. உந்தன் வார்த்தையில்
வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையில் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் நாங்கள் அவருடைய ஊழியக்காரர்கள் என்றும் ஆண்டவரே உம்மையை பிரசங்கிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டியிருக்கிறீர். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யார் என்னை தொட்டது அல்லது என்னை தொட்டது யார் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். அதற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 48 முடிய உள்ள வேத பகுதிகளை வாசித்தோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகிமை என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வேத பகுதியிலே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வந்தார். இப்பொழுது அவர்கள் சீனாய் மலை அடிவாரத்திலே வந்திருக்கிறார்கள். ரேவத் தீவிலே அவர்கள் வந்து தங்கினார்கள், பாளையம் இறங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி வந்து தங்கி பாளையம் இறங்கி அங்கே அவர்கள் தங்கி இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஜனங்களோடு கூட பேசும்படியாக அவர் இரக்கம் பாராட்டினார். வாசித்து பாருங்கள். 5வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? யாத்ராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மோசே இடத்திலே சொல்லுகிறார். இப்பொழுதும், எப்பொழுதும், இப்பொழுது என்று சொன்னால் இந்த நேரத்தில், இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொண்டால் சகல ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சம்பந்தமாயிருப்பீர்கள், சொந்த சம்பந்தமாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. ஆண்டவருக்கு நீங்களும் நானும் சொந்த ஜனங்களாய் இருக்கும் வேண்டுமானால் இப்பொழுது, அது அன்றைக்கு மோசே வழியாய் சொன்னது அப்பொழுது, இன்றைக்கு இப்பொழுது இந்த சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறது. என் வாக்கை உள்ளபடி கேட்டு நீங்கள் நடப்பீர்களானால், என் உடன்படிக்கையை காப்பீர்களானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் எனக்கு நீங்கள் சொந்த சம்பந்தமான ஜனங்களாயிருப்பீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதைத்தான் நீங்கள் வேதத்துல பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பேதுரு இந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான
ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக சந்ததியாயும் ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய இரக்கத்தை பெற்ற ஜனங்கள் நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களா இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே தொடர்ந்து அந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்களானால், யாத்ராகம புத்தகத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லுகிறார். பின்னும் 10வது வசனம், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து. மோசே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து. பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் தேவனை தரிசிப்பது இல்லை. நான் கர்த்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் வஸ்திரங்களை தோய்த்து. பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய சரீர பரிசுத்தத்தை மாத்திரமல்ல, மாறாக நம்முடைய வஸ்திரத்திலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வஸ்திரம் அழுக்கா இருக்கக்கூடாது, அந்த வஸ்திரம் கூட பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாம உடுத்துகிற உடை மற்றவர்களுக்கு பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற உடையா இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய உடைகளை பார்க்கும் பொழுது பரிசுத்தத்திற்கு குலைச்சலாக்குகிற விதத்தில அநேக உடைகள் காணப்படுகிறது. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? உன் வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டுமானால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆகவே உன் வஸ்திர அழுக்கான வஸ்திரத்தை நீ கழுவ வேண்டும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த வஸ்திரத்தை தோய்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வேதத்துல நீங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 4-5 வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை சொல்லுகிறார். அங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 4-5 கர்த்தர் சொல்லுகிற காரியம் பாருங்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். நம்முடைய தேவன் எவ்வளவு பரிசுத்தர் என்பதற்கு இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார்? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத, கரைப்படுத்தாத, சுத்தமுள்ள வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்கள் இந்த சர்தையின் சபையிலும் இருக்கிறார்கள். சபையில எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால், பரிசுத்த வஸ்திரங்களை தரித்தவர்களாக சபையிலே காணப்பட வேண்டும். அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் கரைப்படாத வஸ்திரத்தை தடுத்திருக்கிறவர்கள், அழுக்கான வஸ்திரத்தை தரித்திராதவர்களாய் காணப்படுகிறவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள். நீங்கள் நாம் கர்த்தரோடு நடக்க வேண்டும் என்றால் பரிசுத்தத்தோடு கூட தான் அவரோடு கூட நடக்க முடியும். அசுத்தத்தோடும் அருவருப்போடும் அருவருப்பான சிந்தைகளோடும் மாம்சிகமான எண்ணங்களோடு கூட ஒருபோதும் பரிசுத்த தேவனோடு கூட நடக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது. அடுத்து சொல்லுகிறார் பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. பரிசுத்தத்திற்காக இந்த பூமி அசுத்தம் நிறைந்த பூமி, அருவருப்பான பூமி, கேடான ஒரு பூமி, பாழான உலகம். இந்த உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது என்று தேவனே சொன்னார்.
ஆகவே இந்த உலகம் பொல்லாங்கமாய் இருக்கிறபடியினாலே நாம் இந்த உலகத்தை ஜெயித்து வாழ வேண்டும், பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். ஆகவே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு, பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, உத்தமத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாமல் பாதுகாக்கிறவர்களுக்கு கர்த்தர் வெண் வஸ்திரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும்னா கரைப்படாத வஸ்திரமாய் இருக்கணும். அது துவைக்கப்பட்ட வஸ்திரமாய் இருக்கணும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தீமோத்தேயு மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது 9:10. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9:10 நம்முடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரீ எப்படி வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக இடங்களிலே தாறுமாறான வஸ்திரங்களை தரித்து ஆலயத்திற்கு வருகிறதை பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு பாவத்தை தூண்டுகிற விதங்களிலே, இச்சைகளை தூண்டுகிற விதங்களிலே இன்றைக்கு உலகத்தார் உடுத்துகிறது போல சில பிள்ளைகள் சபைக்குள்ளே வரும் பொழுது கூட பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு வஸ்திரத்திலே பரிசுத்தம் காணப்படவில்லை. இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க, அவர்களுடைய வஸ்திரங்களை நீங்கள் பாருங்கள். அந்த வஸ்திரங்களை பார்க்கும் பொழுது நமக்கு அருவருப்பா இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அருவருப்பான வஸ்திரங்களோடு கூட சபையிலே வந்து அமர்ந்து ஆராதிக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, வாசித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? 9:10 வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்திரீகளும் மயிரை பின்னிடலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், நல்ல உயர்ந்த காரியத்துல உங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும். எதனால? அப்ப நம்ம உடுத்துகிற உடை மனுஷனுடைய பார்வைக்கு அது தகுதி இருக்கிறதோ தகுதி இல்லாம இருக்கிறதோ நமக்கு தெரியும். ஆனால் நம் உடுத்துகிற உடை கர்த்தருடைய பார்வைக்கு தகுதியான வஸ்திரமாய் இருக்கணும். அது மெச்சத்தக்க விதத்தில் உன் வஸ்திரம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, தகுதியான வஸ்திரத்தினாலோ ஞானத்தினாலோ தெளிந்த புத்தியினாலோ தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். உங்க வஸ்திரம் எப்படி அலங்கரிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம அலங்காரத்திற்கு முதலிடம் கொடுக்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் வேறும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது பாருங்க. நீங்க எப்படி வேணாலும் அலங்காரம் பண்ணிக்கோங்க, ஆனால் அது கர்த்தருடைய பார்வையில அலங்கோலமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் உங்களுடைய அலங்காரம் அது விலையேற பெற்றதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால் தான் வேதத்துல பாருங்க, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை பாருங்க. 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து பாருங்க. அங்கே தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். பாருங்க. என்னை நோக்கி, வெள்ளை அங்கி தரித்திருக்கிறவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு நான் ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது, அதாவது இது பரலோகத்துல நடக்கிற ஒரு காட்சி, யோவானுக்கு வெளிப்படுத்துகிற தரிசனங்கள், காட்சிகள். இப்ப நம்முடைய சபைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியும். நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியும். நம்முடைய பரிசுத்தம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது என்று கர்த்தர் அறிவான். நமக்கு ஒருவேளை நம்முடைய பரிசுத்தம் மேன்மையாக தெரியலாம். இதுதான் பரிசுத்தம் என்று ஒரு அலங்காரத்தோடு கூட நம்ம நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில எது பரிசுத்தமாக இருக்கிறது என்று அவருக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழணும். அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. என்ன? அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு ஆண்டவரே,
அது உமக்கே தெரியும் என்று. அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். எப்படியா? இவர்கள் தங்கள் அங்கிகளை எதில தோய்த்து வெளுத்தவர்களா? உலக பிரகாரமான சோப்புல அல்ல, ஏதோ ஒரு தண்ணீரில் அல்ல. இந்த சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் இது. ஒரு சபையிலே பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் உடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்ட வஸ்திரம் தரித்த பிள்ளைகளா ஒரு நாள் நீங்கள் பரலோகத்தின் ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும். உங்க வஸ்திரம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆகினாலே பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நாம என்ன பண்ணணும்னா, வேதத்தில் நீங்க பாருங்க. இப்போ யாத்ராகமம் புஸ்தகத்துக்கு அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க, 19ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வாங்க. அங்கே தேவனாகிய கர்த்தர் சொன்னார், உங்கள் வஸ்திரங்களை தோய்த்திருக்க வேண்டும். அவர்கள் 2 நாளைக்கு அவர்களை பரிசுத்தம் பண்ணு, 3ஆம் நாளிலே நான் அவர்களோடு இடைப்படுவேன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் அங்கே சொன்னார். ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரோம்? அந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்டதை குறித்து நாம் பேசுவதற்கு முன்பாக இங்க நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதல்ல தெரிந்து கொள்ளணும். தேவனாகிய கர்த்தரை அவ்வளவு சுலபத்தில் தொட முடியாது, தொட்டு உயிர் வாழ்ந்து விடவும் முடியாது. ஆனால் இங்கே தொட்டவள் உயிர் வாழ்கிறாள், பிழைக்கிறாள். ஆகவே இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதுகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். என்ன சொல்லுகிறது பாருங்க. அதற்கு பின்பாக நீங்கள் வாசிங்கள். ஜனங்களை சுற்றிலும் ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலை மேல் ஏறாதபடிக்கு, அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவருக்கு சொல். மலையை தொடுகிற எவனோ நிச்சயமாய் கொல்லப்படுவான். மோசேக்கு சொல்றாரு, இந்த சீனாய் பர்வதத்தில் வந்து நிற்கிற நீங்கள் அந்த மலைக்கு ஒரு எல்லையை போடு. அந்த எல்லையை மீறி ஒருவனும் வந்து அதை தொடக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய மகிமை, சக்கீனா மகிமை, பரிசுத்தத்தின் மகிமை, வல்லமை அந்த மலையின் மேல் இருக்கிறபடியினால் அந்த இடம் பரிசுத்தம். மோசேக்கு ஒரு முறை தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, மோசே அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த வனாந்தரத்தில் இருந்த பொழுது முச்செடி பற்றி எரிகிறது. அந்த முச்செடி நடுவில் இருந்து கர்த்தர் பேசுகிறார், நீ நிற்கிற இந்த பூமி பரிசுத்தம் உள்ளது, ஆகவே உன் பாதரட்சைகளை கழட்டி எறி என்று சொன்னார். என்கிட்ட வந்து நிற்கும் போது அவ்வளவு பரிசுத்தத்தோடு. அப்படிப்பட்ட தேவன் இங்க மோசேக்கு சொல்றாரு, என் ஜனங்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், ஆனால் என் மகிமை இந்த மலையின் மேல் இறங்கி வரும் பொழுது ஒருவரும் இந்த எல்லையை வராதபடிக்கு ஒரு எல்லையை வகுத்து விடு. அந்த மனுஷன் அந்த என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, 13வது, ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாய் கல்லெறிண்டு அல்லது ஊடுருவை எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனாலும் சரி, உயிரோடு வைக்கப்படலாகாது. எக்கால நெடுதனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வர கடவர்கள் என்றார். பாருங்க, பரிசுத்தம் உள்ள தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு கவனத்தோடு பரிசுத்தத்துல நடத்த விரும்புகிறார். ஒரு மிருகமானாலும் சரி, ஒரு மனிதனானாலும் சரி, அந்த மலையை தொடுகிறவன் செத்துப்பான், மலையை தொடுறவனே செத்துருவான். மோசேக்கு ஒரு முறை ஆசை வந்துச்சு, ஆண்டவரே உங்களுடைய குரலை கேட்கிறேன், ஆனா உங்களுடைய முக சாயலை நான் தரிசிக்க முடியலையே, உங்க மகிமை எனக்கு காண்பீங்கள் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொன்னார், என் மகிமையை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க மாட்டான். ஆனால் ஒன்று செய்வேன், நீ விரும்பினபடியினால் உன்னை கண்மலையின் வெடிப்பிலே வைத்து என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவேன். என் மகிமை கடந்து போகும், என் பின்பாகத்தை பார்ப்பாய், என் முகத்தையோ நீ பார்க்க மாட்டாய். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள குணம் உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தத்துல எவ்வளவு கவனத்தோடு கூட நடக்க வேண்டும் என்று எச்சரித்து சொல்லுகிற தேவன். ஆகினாலே இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? திரும்பவுமாக மோசே மலையிலிருந்து இறங்கி வந்து ஜனங்களிடத்தை வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள்.
அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றார். 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் கார்மேகமும் மகாபலத்தை எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லோரும் நடுங்கினார்கள். பாத்தீங்களா? கர்த்தர் காலையிலே அந்த மலையில வரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் எப்படி ஆனாங்களா? நடுங்கினார்களா. இன்றைக்கு அந்த நடுக்கம் சபையில இல்லை. யோசித்து பாருங்க, கேட்டு பாருங்க. அந்த நடுக்கம் நமக்கு இருக்கிறதா? நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அவர் நம்மை காலையிலே அவருடைய சமூகத்துல வந்து நிற்க சொல்லுகிறார். நாம் அவர் அழைத்த அழைப்புக்கு ஏற்ற நேரத்துல சபை ஆராதனைக்கு வந்து நடுக்கத்தோடு நிற்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்க, என்ன நடக்குது? அடுத்து என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆகவே அப்போது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலை மேல் அக்கினியினால் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகையின் சூளையினாலே புகை போல எழும்பித்து மலை முழுவதும் மிகவும் அறிந்தது. மலை கூட அருந்ததா, ஆனா மனுஷன் அதர்ல இன்னைக்கு. கர்த்தருக்கு முன்பாக மலை என்ன ஆச்சா? என்ன இருக்குது? மலை 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 அதிர்ந்தது. அச்சா, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில இறங்கின போது கர்த்தர் மோசையை மலையின் கொடிமுடியில வர வளைத்தார். மோசே ஏறி போனார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கு அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாய் எச்சரி. என்ன சொல்றாரு? ஏற்கனவே மோசே என்ன பண்ணாரு? கர்த்தர் சொன்ன வார்த்தை ஜனங்களுக்கு சொன்னாரா? ஊழியக்காரனுடைய வேலை கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை, வசனத்தை சொல்லுவதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. அவர் சொல்றதை மாத்தி சொல்றவன் ஊழியக்காரன் அல்ல. கர்த்தர் என்ன வசனத்துல சொல்லி இருக்கிறாரோ அதை சொல்லி நீ அவர்களை போய் எச்சரி. என்ன சொன்னார் ஆண்டவரு? அவர்கள் இறங்கி போய் அவர்களை உறுதியாய் எச்சரி. எச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எச்சரி. அப்ப மோசே என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தர் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது மோசே, இப்ப மோசே சொல்றார் கர்த்தருக்கு, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லையை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாய் எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள். என்ன சொல்றாரு மோசே? நீ இறங்கி போய் சொல்லுன்றார், உறுதியா எச்சரி என்றார் மறுபடியும். ஆனா மோசே என்ன சொல்றாரு? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் விட்டாரா? ஊழியக்காரன நான் எதை சொல்றேன்னா அதை நீ போய் சொல்லிதான் ஆகணும். மலை மேல் ஏறுகிறது என்பது சுலபமான விஷயமா? ஈஸியா ஏறிட முடியுமா? இந்த மாடிப்படி ஏறி வருவதற்கு நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா? உண்மையா? ஆனா மலை மேல மோசே ஏறுறாரு, இறங்குறாரு, ஏறுறாரு, இறங்குறாரு. இப்ப கடைசியா கூப்பிட்டு இருக்கிறார், போயிருக்கிறாரு. போன பிறகு சொல்றாரு, நீ திரும்பவும் போய் அவர்களை உறுதியா எச்சரிக்க வேண்டும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை ரொம்ப பேர் விரும்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது அவர்களுக்கு கசப்பா இருக்கும். இன்றைக்கு இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களானால் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை மதுரமாய் மாறும், மகிழ்ச்சியாய் மாறும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த எச்சரிப்பின் சத்தத்தை உதாசீனப்படுத்துவீர்களானால் ஒரு நாள் அது உங்களுக்கு கசப்பா இருக்கும், அது வேதனையா இருக்கும். அப்படி நடக்க கூடாது என்பதற்காக, தேவனாகிய கர்த்தர் நீங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக மீண்டும் ஒரு விசை உங்களை எச்சரிக்கும்படியாக கர்த்தர் அனுப்புகிறார். உங்களை எச்சரிக்கும்படியாக. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏனோதான அசட்டை பட்டுகிற வாழ்க்கை அல்ல, அருவருப்பாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, மனம் போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல. விருப்பம் இருந்தால் சபைக்கு வருவீர்கள், இல்லாவிட்டால் வரமாட்டீர்கள். ஆனால் இங்க என்ன சொல்றார்?
சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அப்பொழுது என்ன சொல்றாரு? கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் தங்களுக்குள்ளே சங்காரமாகாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். அப்படியே மோசே இறங்கி போய் ஜனங்களிடத்திலே அதை அவர்களுக்கு சொன்னார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சீனாய் பர்வதத்திலிருந்து என்ன சொல்லப்படுகிறதோ, கர்த்தருடைய வேதம் வசனத்துல என்ன சொல்லப்படுகிறதோ அதை சொல்லி எச்சரிக்க வேண்டியது ஊழியக்காரனுடைய வேலை. ஊழியக்காரன் சொல்ற, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு தெரியும் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எனக்கு உன்னை விட அதிகமாய் தெரியும். இவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அவருடைய குணம் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய சிந்தனைகள் என்ன, எல்லாவற்றையும் நான் உன்னை விட மேலாய் அறிகிறவன். நான் அவர்களை உண்டாக்கினவன். அவர்களை பற்றி, அவர்களுடைய சுபாவங்களை பற்றி உன்னை விட எனக்கு நன்றாய் தெரியும். ஆகவே அவர்கள் செய்வார்கள். அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள், அவர்கள் அடங்காதவர்கள் என்று எனக்கு தெரியும். ஆகவே நீ திரும்பவும் போ. எச்சரி. வேதத்துல ஒரு சம்பவம் இருக்குது. எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே என்ன சொல்லுகிறார்கள்? எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. 20வது வசனம். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்டேன். இது யாருகிட்ட சொல்றாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்துல கர்த்தர் சொல்லுகிறான். நீதிமான் தான் செய்த நீதி நிமித்தம் அவன் பாவம் செய்வானால், அந்த அவன் செய்த நீதி நிமித்தம் நம்ம கொடுத்த காணிக்க, நம்ம அநேகருக்கு சோறு போட்ட, அநேகருக்கு நம்ம என்னெல்லாம் உதவி பண்ணோமோ அதெல்லாம் நினைக்க மாட்டாரு. நீதிமான் பாவம் செஞ்சிட்டானா அந்த நீதிமான் செய்த பாவத்தை நீ அவனுக்கு உணர்த்தி எச்சரிக்க வேணும். அதனால அவன் செஞ்ச உனக்கு காணிக்க கொடுத்தான், உனக்கு தசம பாகம் போட்டான்னு சொல்லி அவன் அநியாயத்தை கண்டிக்காம விட்டுடாத. அவன் துன்மார்க்கத்துல சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் துன்மார்க்கத்துல சாவான். அப்படி அவன் அந்த துன்மார்க்கத்துல செத்தா அவனுடைய சத்த பழிய நான் உன்கிட்ட கேட்பேங்கிறார். புரியுதா? ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற கடமை இது. அவன் செஞ்சுதான் ஆகணும். மழுவி யாருக்கும் இங்க எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய பாராட்டுதலுக்காக நீங்கள் மயங்கி இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படி சொல்றார் ஆண்டவர்? 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் என்ன வச்சிருக்கிறேன்? மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்திருக்கிறேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்திலே அவர்களை எச்சரிப்பாயாக. பத்தியா, உன்னை இஸ்ரவேல் இந்த சபைக்கு என்னவா வச்சிருக்கிறாரு? உங்க ஊழியக்காரர் ஒரு காவலர். காவலாளர் என்ன பண்ணுவாங்க? ஒரு கம்பெனிக்குள்ள போவீங்கன்னா உன் ஐடி கார்டை காட்டலாம். விசிட்டிங் கார்டு இருக்கா, ஐடி கார்டு இருக்கா, என்ன ப்ரூஃப், எங்கிருந்து வர, அப்பதான் அவங்க உள்ள விடுவாங்க. நீ ஏனோ தானு உள்ள போயிட முடியாது. போக முடியுமா? இன்னைக்கு விதானசபைக்கு போயிடுவீங்களா? போக முடியுமா உங்களால? ஏன்னா ஐடி கார்டு வேணும். நீ யாரு என்னங்கிறது தெரியும். அது கூட ஐடி கார்டை காமிச்சா கூட திரும்ப போன் பண்ணி இன்னார் வந்திருக்கிறார்கள், இவர்களை உள்ள அனுப்பலாமா அனுப்ப கூடாதா, அனுமதிக்கலாமா அனுமதிக்க கூடாதா கேட்கிறாங்களா இல்லையா? இப்ப ஒண்ணுவான நாம போடுற ஓட்டுக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்கிறாங்களா? அப்ப பரலோக தேவன் என்ன உன்னை காவலாளியா வச்சிருக்கிறாரு. அப்ப காவலாளி என்ன பண்ணணும்னா அவர்களை கண்டித்து எச்சரிக்க வேண்டிய விதத்துல எச்சரித்து உணர்த்த வேண்டியதை உணர்த்தித்தான் ஆக வேண்டும். ஏன்னா நீ இந்த சபைக்கு காவலாளி. நீ முதலாளி அல்ல, காவலாளி. உன் மந்தைய மேய்க்கணும். உன் மந்தை எங்கேயோ அலைந்து திரிகிறதற்கு, இஷ்டம் போல அலைவதற்கு, விடுகிறதற்கு நீ மேய்ப்பனா இருக்க கூடாது.
நீ மேய்ப்பனா இருக்க வேண்டுமானா உன் மந்தையை விசாரிக்க வேண்டும், அதை சரியான இடத்துல நேர்த்தியா போஷிக்க வேண்டும். உன் மந்தை ஏனாதான போகிறதுக்கு இடப்படாத. உன்னை நான் அதுக்காகத்தான் காவலாளியா வச்சிருக்கேன். உன் பேரை வளர்த்திக்கிறதுக்கு, உன் புகழ வளர்த்திக்கிறதுக்கு, உன்னை பாராட்டி பேசுவதற்காக உன்னை வைக்கவில்லை. நீ காவலாளிங்கிறத மறந்துதான். ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப வேதத்துல பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி அவர் ஒரு காவலாளியா கர்த்தர் வச்சாரு. அவர் எல்லாரையும் பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, இந்த பாவம் செய்யறவனுக்கு ஐயோ, அந்த பாவனுக்கு செய்யறான், அநியாயம் செய்யறவனுக்கு ஐயோ, வட்டி வாங்குறவனுக்கு ஐயோ, பரிதானம் வாங்குறவனுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி இருந்தார். ஒரு நாள் அவர் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போனார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க. அங்க என்ன பண்றாரு, ஒரு நாள் அவர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனா, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற மகிமையின் ராஜாவை அவருடைய கண்கள் கண்டன. நீங்க சபைக்கு வருவீர்களானால் நீங்கள் கர்த்தரை சபையிலே தரிசிக்கிறவர்களாய் வர வேண்டும். மகிமை புரிந்த ராஜாவை உங்களுடைய கண்கள் காண வேண்டும். நீங்கள் ஆட்களை காண்பதற்கல்ல, உன் சகோதரனையோ உன் சகோதரியோ காண்பதற்காக சபைக்கு வருவதில்லை. அவர்கள் என்ன அலங்காரத்தோடு வந்திருக்கிறார்கள் என்பதற்காக நோட்டமிடுவதற்கோ பார்வையிடுவதற்கோ நாம் பார்வையாளர்களாக சபைக்கு அழைக்கப்படவில்லை. கர்த்தருடைய மகிமையை காணும்படியாக நாம் சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை நீ பார்க்கணும். என்னக்கா உன்னை பார்க்கல இன்னைக்கு, விசாரி, அது வேற. ஆனா நீங்க சபைக்கு வரும் பொழுது கர்த்தரை தரிசிக்கணும். அப்ப சொல்றாரு பாருங்க, அவர் தரிசித்த பொழுதுதான், இப்ப அவர் யார், ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் பெரிய தீர்க்கதரிசி. ஆனா அந்த தீர்க்கதரிசி இடத்துல பாவம் உண்டு. இங்க நின்னு பிரசங்கம் பண்ற நானு, என்கிட்ட ஒரு பாவம் இல்ல, ஒரு அநியாயம் இல்ல, ஒரு அசுத்தம் இல்ல, என்ன போல நீதிமான் இல்ல அப்படி நான் சொல்லுவேன். ஆனா நினைப்பானா கூட, நினைச்சா கூட என்ன மாதிரி பொல்லாத ஆள் எவனும் கிடைக்கும். அவ்வளவு மோசமானவனா இருப்பேன். என்னிடத்துல ஒரு சிறு அளவு கடகழுகாவது என்னிடத்துல பாவம். ஒருத்தர் நித்திய ஜீவனை பெறணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்ட போது அவன் சொல்றான், நல்ல போதகரே. என்ன போதகரே? அப்ப ஆண்டவர் என்ன, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற, என்ன நல்ல போதகரேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரா? என்ன சொன்னார் ஆண்டவரே? தேவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்ல. இந்த உலகத்துல பெரிய பெரிய அந்தஸ்துல பதவியில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல அதிகாரிப்பா, நல்லவர்ப்பா, அவர் நல்லவர்ப்பா, அவர் இப்படிப்பட்டவர்ப்பா, அவர் குணாதிசயம், இவர் குணாதிசயத்தை எல்லாத்தையும் பெருமை பாராட்டி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிற, நல்ல பேர் எடுத்திருக்கிற நல்ல மனுஷன் என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷனிடத்தில் ஆகிற ஒரு கடுகளவாவது சிந்தையிலே பாவம் இருக்கத்தான் செய்யும். இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அவர் நல்லவர், இவர் நல்லவர், இவர் நல்லவர், அவர் நல்லவர் எல்லாம் சொல்றோம், ரொம்ப நல்லது. ஆனா அந்த நல்லவருக்குள்ள ஒரு துளி பாவம் இருக்கத்தான் செய்யும். ஒரு மனுஷனும் நல்லவன் அல்ல. ஆகினால் இங்க என்ன நடக்கிறது பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாருங்க இருக்கான்றாரு. அப்பொழுது இந்த பாவ அறிக்கையிடுறாரு. அவருடைய மகிமையை பார்த்துட்டாரு. கேராபீன்கள் சேராபீன் எல்லாம் பறக்கிறாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி துதிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கிற அவரு இப்ப என்ன சொல்றாருன்னா, ஐயோ அழிஞ்சு போயிட்டேன் நானு, இவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிற என்னிடத்துல அசுத்த ஜனங்களின் மத்தியில இருக்கிற என் உதடுகள் அப்படி இருக்கிறது, என் சிந்தை அப்படி இருக்கிறது, என் செயல் அப்படி இருக்கிறது, நான் அழிந்து போனேன் என்று சொல்லி தன்னை பாவ அறிக்கையாக ஒப்பு கொடுத்த பொழுது, இப்பொழுது பலிபீடத்திலிருந்து பரிசுத்த அக்கினி வந்து, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்திருந்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆனது என்றார். ஹல்லேலூயா. அப்ப நம்மள எதை தொடணும்? இப்போ
எதை தொடணும்? எது தொடணும்? அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி. வார்த்தை தான் கர்த்தருடைய அக்கினியா இன்னைக்கு வந்திருக்கிறது. அந்த அக்கினி நம்முடைய உதடுகளை, நம்முடைய வாயை தொடணும். இன்னைக்கு நீங்க கேட்கணும், என் வாயை தொடுங்க, என் உதட தொடுங்க. நான் அசுத்த உள்ளவன் தான், நான் பரிசுத்தம் கிடையாது. உங்க பரிசுத்தக்கு முன்னாடி என் பரிசுத்தம் ஒண்ணு இல்ல ஆண்டவரே, என்னை தொடணும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, மனுஷன் வாயை ஏன் தொடணும் தெரியுமா? வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 10-12 என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஜீவனை விரும்பி. நீங்க ஜீவனை விரும்புறீங்களா? ஹலோ, ஜீவனை விரும்புறவங்க எத்தனை பேரு? யாரும் இல்ல, 2-3 பேர் தான் விரும்புறாங்க. நித்திய ஜீவன் யாரும் விரும்பலையா? விரும்பாதவங்களுக்கு இல்ல, விரும்புறவங்களுக்கு இதை சொல்றேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற மனுஷன் தன் நாவை பொல்லாப்புக்கும் தன் உதடுகளை கபட வசனத்துக்களை விலக்கி தன்னை காத்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றாரு? புரியுதா? இன்னைக்கு நமக்கு என்ன உதடு இருக்கிறது? கபட உதடு, வஞ்சகமான பேச்சு, பொய்யான பேச்சு, ஏமாத்துற பேச்சு, இதெல்லாம் இருக்கா? அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்றது பாருங்க. என்ன அழகா சொல்றாரு, வாசிக்கிறீங்களா? இல்ல நானே வாசிக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற மனுஷன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கவனத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி சமாதானத்தை, நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடரும்படி தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீங்க நீதிமான்களா? ஹலோ, நீதிமான்கள் தானே? டவுட் ஏதாவது இருக்கா? நீதிமான்கள் தானே? அப்ப கண்ணு யார் மேல இருக்குது? கண்ணு யார் மேல இருக்குதுன்னு, கண்ணு யார் மேல இருக்கு? நீங்க சொல்லக்கூடாது, என் கண்ணு அந்த பொண்ணு மேல இருக்குது, என் கண்ணு அந்த பையன் மேல இருக்குது, என் கண்ணு அந்த அக்கா மேல இருக்குது, என் கண்ணு அந்த நெக்லஸ் மேல இருக்குது, என் கண்ணு அவங்க போட்டு இருக்கிற கம்பல் மேல இருக்குது, என் கண்ணு அவன் சட்டை மேல இருக்குது, அவன் மொபைல் போன் மேல இருக்குதுன்னு. கர்த்தருடைய கண் யார் மேல இருக்கிறது? அப்ப நீதிமானா இருக்கிற உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள், யாருடைய செவிகள்? கர்த்தருடைய செவிகள் உங்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றினால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஹல்லேலூயா. இப்போ இந்த இதே வசனத்தை நீங்க 34ஆம் சங்கீதத்துல கூட இதை வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதத்துல 12-15 அதை நான் வாசிக்கல, இப்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கு. இப்ப வர பாயிண்ட்டுக்கு. இப்ப பாருங்க, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன் ஆசைகள் எல்லாம் ஏழைக்கு விற்று, தன் ஆசைகள் எல்லாம் வித்து சற்றாகிலும் குணம் பெறாத சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து அவரிடத்துல வந்தார். பாருங்க, இயேசு பரிசுத்தர். எப்படி சொல்ல முடியும் அவர் பரிசுத்தர்? வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்துல 35வது வசனத்துல தேவதூதன் மரியாதை சொல்லுகிறார், இது எங்கனமாகும், நான் புருஷனை அறியேன் என்று சொல்லும் பொழுது தேவதூதன் மரியாதை சொல்லுகிறார், உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில பரிசுத்தராய் இறங்கி மனித அவதாரத்தோடு வந்திருக்கிறார். ஆனால் அவர் பரிசுத்தர். நாம பாவத்திலே பிறந்தோம். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார், நான் துர்குணத்திலே உருவானேன், நான் பாவியான மனுஷன். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்த ரத்தமுடையவராய் பரிசுத்தராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவே இன்றைக்கு உலகத்துல என்ன சொல்றாங்க? இதை தொட்டா தீட்டு, அதை தொட்டா தீட்டு, அங்க போனா தீட்டு, இங்க போனா தீட்டுன்றாங்க. ஆனா தீட்டு உள்ளவள் ஒருவன் இயேசுவை தொட்டால் அவளுடைய தீட்டு நின்று போயிற்று.
ஆமா, எந்த தீட்டா இருந்தாலும் சரி, நீங்க இயேசுவை தொடலாம், உங்க தீட்டு உங்களை விட்டு விலகி போயிடும். அல்லேலூயா. உங்க தீட்டு விலகி போயிடும். பிரியமானவர்களே, நீங்க இயேசுவை தொடுகிறதுனால உங்களுக்கு இருக்கிற தீட்டு, உங்களுக்கு இருக்கிற நோய், உங்களுக்கு இருக்கிற பலவீனம், உங்களுக்கு இருக்கிறதான மாம்சிக பலவீனம் எல்லாம் மாறி ஒரு புது பலன் உங்களுக்கு வரும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தொடுகிறதினாலே. அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தொடுகிறதினாலே உங்களுக்கு இருக்கிற தீட்டு மறைந்து போகும். அல்லேலூயா. அவ இயேசுவை தொட்டதுனால இயேசு தீட்டாயிட்டாரா? இயேசு தீட்டானாரா? அவள் பரிசுத்தம் கெட்டு போச்சா? இல்ல, அவளுக்கு பரிசுத்த வாழ்க்கை வந்துச்சு, அவள் சுகமானா. ஆனா இயேசு ஏன் இதை அவளை வெளியே கொண்டு வரா? அவளுடைய விசுவாசத்தை காண்பிக்கும்படி. இன்றைக்கு நமக்கு அவளை குறித்து அன்றைக்கு நமக்கு சொல்லாமல் இருந்திருக்குமானா இன்றைக்கு அந்த இயேசுவை நாம நம்பி இருக்க மாட்டோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்திருக்க மாட்டீர்கள். ஆகவே அவரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவளை தொட்டது யார், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது எங்கே என்று அவருக்கு நன்றாய் தெரியும். ஆனால் ஜனக்கூட்டங்களுக்கு தெரிய வேண்டுமே. அவள் எதனால் தொட்டாள் என்றால் அவளுடைய விசுவாசம். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குமானால் நீங்கள் தொட்டால் சுகமாவீர்கள். உனக்கு வேண்டியது விசுவாசம். உன்னை அவள் தொட வேண்டிய அவசியம் இல்லை. அவள் தொட்டு சுகமாக்கினவர்களும் உண்டு, தொடாமல் சுகமானவர்களும் உண்டு, தொட்டு சுகமானவர்களும் உண்டு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் தொட்டா சுகமாயிட்டான். உங்களை யாரும் தொடணும்னு விரும்பாத. வாரம் வாரம் வந்து ஊழியக்காரர் என் மேல கையை வச்சு தொடுங்க. ஊழியக்காரர் கையில ஒண்ணு இல்லைங்க. உன்னை தொடுகிற ஆண்டவர் உனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி தன்னுடைய காயங்களை ஏற்றுக்கொண்டவர். அவளுடைய தழும்புகளால் தான் நீங்கள் சுகமாகிறீர்கள். எந்த ஊழியக்காரருடைய கையிலே அற்புதம் இல்லை, செய்கிறவர் ஆண்டவர். உங்க விசுவாசம் அவர் மேல இருக்கணும். அங்க இருக்கிற ஜனக்கூட்டத்தின் மேலோ அல்லது அங்கு சூழ்ந்திருந்த சீடர்கள் மேலோ அவளுக்கு விசுவாசம் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், ஆனா சுகம் பெறுவேன் என்கிற ஆவியானவருடைய ஏவுதல் அவளுக்கு இருந்தபடியினால் அவள் விசுவாசத்தோடு தொட்டாள். அவளுடைய விசுவாசத்திற்கு கிடைத்த பரிசு தான் பரிபூர்ண சுகம். அதுதான் சர்வாங்க சுகம். இன்றைக்கு உங்கள எத்தனை பேரு இந்த இயேசுவை தொட விரும்புறீங்க? இதுவரைக்கும் நீங்க சபைக்கு வந்து இயேசுவை இன்னும் நீங்க தொடல. அவர் உங்களே தொடல. வந்து வார்த்தையை கேட்டு விட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். வெறுமனமே வருகிறீர்கள், வெறுமனமே போகிறீர்கள், வெறுமனமே உங்கள் கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், கண்ணீரின் கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், கஷ்டத்தின் காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். என்றைக்காகலோ என்னை தொடும் ஆண்டவரே, அல்லது நான் உண்மை தொட்டால் எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே கேட்டதுண்டோ? அவர் தொட்டான், சுகம் பெற்றான். அதனால்தான் இந்த 12 வருஷம் ஸ்ரீக்கு ஆண்டவர் இப்படி செய்தாரா என்று நாம் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி செய்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பாருங்க, நீங்க வாசித்து பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள் பாருங்க. குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது ஒரு குஷ்டரோகி வருகிறான். அந்த மலை அடிவாரத்துல குஷ்டரோகிக்கு என்ன வேலை? ஏன்னா குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே இருக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, கணவன் மனைவியோடு குடும்பத்தோடு அவர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியிலே ஒதுக்குப்புறமாய் வைத்திருப்பார்கள். அந்த குஷ்டரோகி பொதுமக்கள் மத்தியில வருவான் என்று சொன்னால் அவன் வரும் பொழுது அசுத்தம் அசுத்தம் என்று சொல்லிக்கொண்டே ஓடி வருவான். எல்லாரும் விலகி போயிடுவாங்க. யாரும் அவனை நெருங்க மாட்டாங்க, யாரும் அவனை தொட மாட்டாங்க. குஷ்டரோகி ஊருக்கு வெளியில தான் இருப்பான். குஷ்டரோகியை தொடுகிறது தீட்டு, அவனை தொடக்கூடாது. ஒருவனுக்கு குஷ்டரோகம் வந்தா அவன் 7 நாள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கணும். ஆசாரியன் அவனை பரிசோதித்து 7ஆம் நாள் அவனுக்கு ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்கின பிறகுதான் அவன் ஊருக்குள்ள வர முடியும். ஆனா இன்றைக்கு ஒரு குஷ்டரோகி மலை அடிவாரத்துல இயேசு கிறிஸ்து அந்த மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அந்த குஷ்டரோகி கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை குணமாக்கும்.
என்னை குணமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? குஷ்டரோகிகளை நான் தொடக்கூடாது, தொட்டால் அது தீட்டு என்று சொன்னாரா? அது தொட்டால் அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொன்னாரா? இல்ல, குஷ்டரோகின் மேல் மனதுருகி கரத்தை நீட்டி அவனை தொட்டால் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கினது. அல்லேலூயா. கர்த்தர் அந்த குஷ்டரோகியை தொட்டதினாலே அவன் சுகம் பெற்றான். தன் மனைவி பிள்ளைகளோடு போய் அவன் சேர்ந்தான். குஷ்டரோகியை தொட்ட ஆண்டவர் இன்றைக்கு என்ன தொடுங்க ஆண்டவர். குஷ்டரோகியை தொட்ட ஆண்டவர் இன்றைக்கு என்னை தொடுங்கள் என்று நீங்க கேட்பீங்கன்னா, உன் சரீரத்துல என்ன வியாதி இருந்தாலும், என்ன பலவீனங்கள் இருந்தாலும், உன் விசுவாசம் இன்றைக்கு இந்த ஆராதனையில உன்னை சுகப்படுத்தி அனுப்புவது நிச்சயம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணும். பாருங்க, இதே காரியத்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். அங்கே நாகமான் என்கிற படைத்தளபதி, அவன் ராணுவத்திலே மிகுந்த சிறந்தவன். அவன் யுத்தத்தில் போராளி, மிகுந்த தைரியசாலி, பராக்கிரமசாலி என்று அவனை சொல்லுகிறார். யுத்தத்திற்கு போனால் அவன் ஜெயிக்காமல் திரும்ப மாட்டான். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியான நாகமான் சரீரத்திலே குஷ்டரோகம். எகிப்து தேசத்திலிருந்து ஒரு 5 வயதோ 10 வயது சிறு பெண்ணை கடத்தி கொண்டு போனார்கள். அவள் நாச்சியார் இடத்துல பார்த்து சொல்லுகிறார், நாகமான் மனைவி இடத்துல சொல்லுகிறார், என் எஜமான சமாரியாவில் இருக்கிற என் ஆண்டவனிடத்துல போவாரானா நிச்சயமாய் சுகம் பெறுவார். இன்றைக்கு உங்கள எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல தயார்? நிச்சயமாய் சுகமாவீர்கள் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள எத்தனை பேர்? அவ 5 வயதோ 10 வயதோ, ஆனா அவ சொன்னா பாருங்க, அந்த வார்த்தையை நம்பி இப்போது நாகமான் போகிறார். போனா எலிசா தீர்க்கதரிசி வாசல்ல நிக்கிற அவரை பார்த்து, போய் யோர்தானிலே 7 தடவை குளிக்க சொல். இந்த நாகமானுக்கு கோபம் வந்து விட்டது. நான் என் பரிவாரங்களோடு கூட வந்திருக்கிறேன், என்னை தழுவி தொட்டு என் காயத்தை பார்த்து, என் குஷ்டரோகத்தை பார்த்து அவர் தழுவி தொட்டு என்ன சுகமாக்குவாரு நினைச்சு இங்க வந்தா, இந்த ஆள் நதியில போய் குளின்னு சொல்றாரு. என் ஊர்ல நதி இல்லையா? என் ஊர்ல ஏரி இல்லையா? என் ஊர்ல குளம் இல்லையா? என் ஊர்ல தண்ணீர் இல்லையா என்று கோபப்பட்டான். வேலைக்காரன் சொல்றான், உனக்கு அவர் ஒன்னும் பெருசா சொல்லலையா, குழி. ஆமா பிரியமானவர்களே, இந்த வேலைக்காரங்க சொல்றது நீங்க செய்யுங்க. நாங்க வேலைக்காரங்க, வேலைக்காரன் அற்பமா நினைச்சிடாதீங்க, வேலைக்காரன் சொல்லி உதாசீனப்படுத்திடாதீங்க. வேலைக்காரனுடைய பேச்சை கேளுங்க. அந்த வேலைக்காரியான சின்ன பொண்ணுடைய பேச்சை கேட்டாங்க, நடக்குது பாருங்க அற்புதம். இந்த வேலைக்காரங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்டு நடப்பீங்கன்னு சொன்னா உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அந்த வேலைக்காரன் பேச்ச போய் கேட்டு அவன் குளிச்சான். 6 தரம் குளிச்சான். 7வது தரம் குளிச்ச பொழுது அவருடைய சரீரம் ஒரு குழந்தையின் சரீரம் போல மாறினது. அல்லேலூயா. இன்றைக்கு உன் சரீரத்துல என்ன ரோகம் பிடித்திருந்தாலும் சரி, இந்த வேலைக்காரன் சொல்லுகிறபடி நீங்கள் செய்வீர்களே ஆனால் கர்த்தர் நிச்சயமா இதுவரைக்கும் அனுபவித்து வந்த வேதனை வலிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போட அவர் உயிரோடு உன் மத்தியிலே வந்து நிற்கிறார். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 11 - 15 வரைக்கும் பாருங்க. அங்கே நயனூர் விதவை, அவர் ஊருக்கு வாசல் அண்டிலே சமீபித்த பொழுது பாடையிலே ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு வந்தார்கள். திரளான ஜனங்கள் அழுகிறதையும், அவளுக்கு பின்னாக அந்த நயனூர் விதவை அழுது கொண்டு வருகிறாள். அவளுடைய அழுகையை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் அழுகிறதை பார்க்கிறார். ஆண்டவர் மனதுருகுகிறார், மனதுருகுகிறார் ஆண்டவர். கிட்டே போனார், பாடையை தொட்டார். எதை தொட்டாரு? பாடையை தொடக்கூடாது, பாடையை தொடக்கூடாது. ஒரு படுக்கையை தொடுகிறவன் தீட்டுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாடு அப்படித்தான் சொல்லுது. அது தீட்டு உள்ளது என்று கர்த்தருக்கு தெரிந்தும் தான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நான் தொடுகிறது எதுவுமே தீட்டு அல்ல என்பதை அவர் தெரிந்திருந்தபடினால் அவர் அந்த தீட்டை, அந்த படுக்கையை, அந்த பாடையை அவர் தொட்ட பொழுது, தொட்ட உடனே என்னாச்சு தெரியுமா? சுமந்து கொண்டு போனவர்கள் நிக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு வல்லமை. நில்லுப்பா, நில்லு, வந்துக்கிற இல்ல,
என்ன தூக்கின்னு ஓடினேங்கிற? நில்லு, கொஞ்சம் முகத்தை பார்க்கட்டும். நான் அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது மூஞ்ச பாத்துறேன். நீ பாக்கலன்னா என்ன ஆக போகுது? உயிரோடு இருக்கும்போது உன் மூஞ்ச பாக்கல, உயிரோடு இருக்கிறது போது ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாக்குறீங்களா? இல்ல. அப்ப பார்க்கலாம் நமக்கு கோபம், எரிச்சல், பகை, விரோதம் இதான் முன்னாடி வந்து நிற்கும். அப்ப முகத்தை பார்க்க மாட்டேன். இப்ப பொட்டியை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை பாத்துடுறேன். அந்த கல்றையில இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, இங்க போற போதவர்கள் கூட சொல்றாங்க, கடைசியா பார்க்க வேண்டிய யாருன்னா இருந்தாங்கன்னா பாத்துருங்கப்பா, இனிமே பார்க்க முடியாது. ஆண்டவர் அதுக்காக நிக்க சொன்னாரு. அவள் அழுகிற முகத்தை கர்த்தர் பார்த்தார். அவள் ஒண்டியா இருக்கிறாள், கணவன் இல்லை, கைப்பெண், ஒரே நம்பிக்கையான மகன் இறந்து போனான். உங்க பிள்ளை கூட எங்கேயோ படுத்திருக்கிறதா? பாவங்கிற படுக்கையில படுத்திருக்கிறதா? அது மனம் திரும்ப வேண்டும் என்று நீ கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறாயா? அந்த பாடையை தொட்டவர் இன்றைக்கு உன் மகனை மகளை கர்த்தர் தொடுவார். எங்க பாவத்துல விழுந்திருக்கிறதோ, எங்க அநியாயத்துல விழுந்திருக்கிறதோ வெளியே சொல்ல முடியலையே. நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆனா என் மகனும் மகளும் இந்த பாவத்துல, இந்த அநியாயத்துல கீழ்ப்படியாம நடக்கிறாங்களே, இந்த பாவ படுகொடியில விழுந்து கிடக்கிறாங்களே, இந்த படுக்கையிலிருந்து, இந்த பாறையிலிருந்து யார் என் பிள்ளைகளை தூக்கி விடுவாங்க? இவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கண்ணீர் வடிக்கிறாயா? இன்றைக்கு உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். சகோதரியே, உன் மகனை அந்த பாவ பாடையிலிருந்து தூக்கி நிறுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வாலிபனே, உன் படுக்கை எழுந்துரு. அவன் எழுந்தான், அவனை அவன் தாயிடத்தில் கொடுத்தான். இன்றைக்கு இந்த சபைக்கு வராத பிள்ளைகள் நிறைய பேர் இல்ல, கர்த்தர் அந்த பிள்ளைகளை தொடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்ததாக பிரியமானவர்களே, ஏன்னா ஆண்டவருடைய வேத வசனம் மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 34 36 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னு சொன்னா, அங்க என்ன சொல்லப்படுகிறதுன்னா, கேனசரேத் என்கிற கடல் அருகே வந்த பொழுது திரளான ஜனங்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை குறித்து கேள்விப்பட்டபடினால வியாதிஸ்தர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் வியாதிஸ்தர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நிறைய வியாதிஸ்தர்கள் இருக்கிறாங்க, எல்லாரையும் நீங்க தொட்டு நிற்கிறதுக்கு நேரம் ஆயிடும், அவங்க உங்களை தொடும்படி கொஞ்சம் அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆண்டவர் தொட்டா யாவரும், அங்க வந்த எல்லா தொட்டவங்க எல்லாம் சுகமாயிட்டு போயிட்டாங்களாம். அவரை தொட்டவங்களா, அவருடைய வஸ்திர தொட்டவங்களாம் அத்தனை பேரும் சுகம் பெற்று இருக்கிறாங்க என்று அந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஆகினால பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை தொட வேணும். கடைசியாக பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13 வாசித்து பாருங்க. அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, பெற்றோர்கள், தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளை இயேசுவிடத்துல கொண்டு வந்தார்கள். எங்க கொண்டு வந்தாங்க? இயேசுவிடத்துல கொண்டு வந்தார்கள். ஆனா வந்தவர்களை, அந்த பிள்ளைகளை சீடர்கள் தடை பண்ணினார்கள். அவர்கிட்ட போகக்கூடாதபடி தடை பண்ணினார்களாம். இன்றைக்கு கூட அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தடை பண்ணப்பட்டு இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் பிள்ளைகள் கர்த்தரிடத்துல வரணும்னு. ஆனா இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பாவத்தினாலும், அநியாயத்தினாலும், அக்கிரமத்தினாலும் கர்த்தரண்டையில வராதபடிக்கு தடைப்பட்டிருக்கிறார்கள். சில நேரங்கள்ல பெற்றோர்களே அந்த பிள்ளைகளை சபைக்கு வராதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். படி, எக்ஸாம் வந்துருச்சு, படி, பரீட்சை வந்துச்சு, படி, இந்த வேலைக்கு போ, அந்த வேலைக்கு போ, இதை செய், அதை செய், சபைக்கு வந்தா லேட் ஆயிடும், சபை லேட்டா முடியும், அதனால ஒரு 2 பாடத்தையா நீ படிச்சு. அம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப சமீபத்துல பேசிட்டு இருக்கிறாங்க, என்னையா ஏஐ ஆர்டிபிஷியல் ஏதோ வரதான், நீ படிச்சதுக்கு வேலை இல்லை. ஏன்னா பொம்மை வந்து இப்ப எல்லாத்தையும் செய்ய போகுது. பொம்மை வந்து பிரசங்கம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு, பிரசங்கத்தை பொம்மை வந்து பிரசங்கம் பண்ண போகுது, பொம்மை உனக்கு இட்லி சுட்டு கொடுக்க போகுது, பொம்மை உனக்கு தோசை செய்ய போகுது. நீ எந்த ஆபீஸ்க்கும் பைக்கை தூக்கின்னு ரோட்ல போய் ஆபத்துல விபத்துல சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலேயே இருக்கலாம், நீ சம்பளம் மட்டும் வராது, உனக்கு சோறு வராது. ஆனா எல்லாம் ஏஐ பார்த்துக்கும். எது பார்த்துக்கோ? இப்ப பிள்ளைகளை தடை பண்றது மொபைல் போனு, வாட்ஸ்அப், யூடியூப், இன்டர்நெட், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், என்னென்ன கன்றாக இருக்கிறதோ அதெல்லாம் அந்த பிள்ளைகளை சபைக்கு வரவிடாம தடுத்து நிக்குது. இல்ல ஜபம் பண்ண தடுத்து நிக்குது. உன் பிள்ளை வேதம் வாசிக்கிறதுக்கு தடைப்பட்டு நிக்குது. கேட்டா வேலையில இருக்குது பிள்ளைங்க, சொல்றோம் இல்ல, அது வேலைக்கு போனோம், நேரத்தோடு போனோம்.
தடை பண்ற பெற்றோர்கள் நாமளே. உங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்றது நீங்க தான். ஆண்டவர் தடை பண்ணதை பார்த்து ரொம்ப வசனப்பட்டார். என்ன பட்டாரா? வசனப்பட்டார். இன்னைக்கு கூட உங்க பிள்ளை வரலன்னு ஆண்டவர் வசனப்படுறார். உன் பிள்ளை வரலன்னு ஆண்டவர் வசனப்படுகிறார். உங்களுக்கு அந்த வசனம் இல்லை, உங்களுக்கு அந்த கவலை இல்லை. உன் பிள்ளை ஆண்டவர்கிட்ட வர்றத பத்தி உனக்கு கவலை இல்லை. உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுகிறத பத்தி கவலை இல்லை. உன் பிள்ளை அபிஷேகம் பெறுவதை பத்தி நீ கவலைப்படாம இருக்கிற. உன் பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியா வர வேண்டும் என்கிறத விரும்பாமல் இருக்கிற நீ. உன் பிள்ளை ஒரு ஊழியக்காரையா எழுப்பி வரணுங்கிற ஆசையே விருப்பமே இல்லாம, அது படிக்கணும், அந்தஸ்துல வரணும், பதவியில வரணும், பெரிய பட்டம் வாங்கணும்னு நீ விரும்புகிற. அதெல்லாம் தான் உன் பிள்ளைகளை தடுத்து நிக்குது. ஆனா உன் பிள்ளைகளை கர்த்தரிடத்துல கொண்டு வா. அப்படி கொண்டு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? உன் பிள்ளைகளை ஆண்டவரு அவங்க மேல கைய போட்டு கட்டி அணைத்து முத்தமிட்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதினா உன் குடும்பத்திற்கும் உனக்கும் சபைக்கும் தேசத்திற்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கர்த்தர் தொடும்படி உன் பிள்ளை சபைக்கு கொண்டு வா. இல்ல வரலையா, அடம்பிடிக்குதா, மரட்டாட்டம் பண்றானா, கீழ்ப்படிய மாட்டேன்றானா, இப்ப சொல்லு, ஆண்டவரே என் பிள்ளைய நான் கூட்டின்னு வரதான் விரும்பின ஆண்டவரே, அவன் என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான், மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான், கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். இப்ப நீங்க அவனை தொடர் ஆண்டவரே. அடுத்த ஆராதனைக்கு அவன் இந்த சபைக்கு வரும்படி இந்த வேளையில நீ தொடுங்க ஆண்டவரே. நீங்க கேட்பீங்களா? கர்த்தர் உன் பிள்ளைய தொடுவார். கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல மகதலேன் மரியாள் ஆண்டவர் மரித்த பொழுது அவர் அதிகாலையில அதிக இருட்டோட கூட எங்க போனா தெரியுமா? கல்லறைக்கு போனாலாம். எங்க போனாலாம்? கல்லறைக்கு போனாலாம். நீங்க அதிக இருட்டோட வர வேண்டாம். 7:30 ஆராதனைன்னு சொன்னா 7:15 உள்ள வர தயாரா? நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, நீங்கள் நீதிமான்கள் தானே. இப்பொழுது சொல்லப்படுகிற வாக்கை கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்ளுகிறவள் தானே. அப்ப அவமா மகதலேன் மரியாள் காலையில இருட்டோட போனாலாம். நீங்க வீட்டுல வாசிங்க. அவ போனாலாம். போய் பார்த்தா ஆண்டவரை காணோம். கல்லறையில இல்ல ஆண்டவர், சரீரம் காணோம். ஓடி போய் தன் சீடர்களிடத்துல மற்ற சீடர்களிடத்துல சொல்ல போனா. எல்லா சீடர்களும் ஓடி வந்தாங்க, விறுவிறுத்து ஓடி வந்து பார்த்து உள்ள எல்லாம் போய் பார்த்தாங்க. ஆமா, வெறும் வஸ்திரம் தான் இருக்குது, அவருடைய உடலை காணுமே. சரி, ஆண்டவர் சொல்ல மாதிரி உயிர் தெரிந்துட்டார், அவ்வளவுதான், போயிடுச்சு அப்படின்ட்டு இவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இந்த மகதலேன் மரியாள் மாத்திரம் கல்லறையை விட்டு போகவே இல்லை. அவ போகவே இல்லை. ஆம்பரியமானவர்களே, கர்த்தர் மேல அவ்வளவு அன்பு. ஏன்னா அவளுக்குள்ளே பொல்லாத 7 அசுத்தாவிகள் பிடித்து இருந்தது. அதை ஆண்டவர் விளக்கினா. உங்க வாழ்க்கையில கூட எத்தனையோ கஷ்டங்கள், பாரங்கள், வருத்தங்கள் இருந்த பொழுதெல்லாம் அதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கி இன்றைக்கு அவர் உங்களை சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களே. நீங்கள் கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீர்கள்? அதிகாலையில் என்னை தேடுகிறவள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னாரே. அவள் அதிகாலையில கல்லறையை போய் கர்த்தரை தேடுகிறா. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனா இவன் மாத்திரம் அங்க நின்று காத்திருக்கிறா. அவள் காத்திருந்ததுனாலே, கர்த்தரை அதிகாலையில தேடினபடினாலே கர்த்தர் அவளுக்கு தென்படுகிறார். பாருங்க, இவ கல்லறைக்குள்ள முதல்ல போய் பார்த்த போது ஒண்ணு இல்ல. 2வது வருஷம் இவ போய் எட்டி பார்த்தா அங்க 2 தேவதூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? தேவதூதர்கள், வெளிப்பாடு வந்துச்சு, தரிசனம் வந்துச்சு அவளுக்கு. காத்துருங்க, கர்த்தர் சமூகத்துல வந்து நேரத்தோட காத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தாமதமானாலும் பரவாயில்ல. கர்த்தர் உன்னோடு பேசுகிற வரைக்கும், கர்த்தருடைய சத்தம் உன் காதுல விழுகிற வரைக்கும் நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. அவ காத்திருந்தா. சபை விட்டா போதும் ஓடி போயிடலாம், முடிச்சா போதும் ஓடி போயிடலாம். காத்துரு. வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர சபைக்கு. காத்துரு. எல்லாரும் போனாலும் நீ காத்துரு. கர்த்தர் உன்னோடு பேசுவார், உனக்கு தரிசனம் தருவார், உனக்கு வெளிப்பாடு தருவார், உன் எதிர்காலத்திற்குரிய வழி நடத்துதலை கர்த்தர் தருவார், உனக்கு யோசனை தருவார், உனக்கு புதிய காரியத்தை காண்பிப்பார். நீ காத்துரு. இப்போ ஆண்டவர் பேசுறார். மரியாளே, ஏன் அழுகிறார்? உன்னை பார்த்து கேட்பார், ஏமா அழுகுற, ஏமா அழுகுற? கேட்பார் ஆண்டவர். அந்த சத்தத்தை நீ கேட்க கூடாதா? அவர் பேசுறது நீ கேட்க கூடாது. நான் பேசுறத கேட்காத, கர்த்தர் பேசுறத கேளு. அவர் பேசுதான். உடனே கண்டுகிட்டான். ரகுனி, போதகரே,
அப்படின்னு கிட்ட ஓடி போய் கட்டி பிடிக்க போறாங்க. ஆண்டவர் சொன்னார், என்ன தொடாது. பாத்தீங்களா, என்ன தொடாது. ஏன்னா அவளுக்கு பாசம் ரொம்ப. அவ போய் காலை கெட்டியா இடுக பிடிச்சிருவான்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவிடத்துல போகல. இப்ப போய் சொல்லு சீடர்களுக்கு, நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் போகிறேன்னு சொல்லி போய் வந்துட்டாரு. சாயங்காலம் வந்துட்டார். பிதா கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு, இதெல்லாம் பண்ணிட்டோம்பா, உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், உயிர் தெரிந்துட்டேன், இப்ப நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன், திரும்ப என் பிள்ளைகளை போய் பார்க்க போறேன்னு சொல்லி உடனே சாயங்காலமே வந்தாரு. வந்து திரளான வீட்டுக்குள்ள பூட்டி கிடந்த அந்த வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தன்னுடைய காயங்களை எல்லாம் காண்பிக்கிறாரு. சீடர்கள்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்து காண்பிச்சுட்டு அவர் சமாதானம் சொல்லிட்டு போயிட்டாரு. அங்க தோமாங்கிறவரு இல்ல. தோமா இல்ல. நம்ம கூட இப்படித்தான், ஆண்டவர் வரும்பொழுது நாம யாரும் இருக்க மாட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார் இந்த சபைக்கு, ஆனா சபைக்கு வர வேண்டிய பிள்ளைகள் வரல. அதனால அவங்களுக்கு வாழ்க்கையில அவிசுவாசம், சந்தேகம், குழப்பம்தான். சபைக்கு வராம போனா, கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்காம போனேன்னா உனக்கு குழப்பம்தான், சந்தேகம் தான், சமாதானம் இல்லாம இருக்கும், நிம்மதி இல்லாம இருப்பீங்க. இப்ப தோமா வந்து என்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவர் வந்தாரு, நாங்க பார்த்தோம், அவரை தரிசிச்சோம் அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது நடந்தது என்ன தெரியுமா? தோமா என்ன சொன்னாரு? நான் அவருடைய காயங்கள்ல என் விரலை போடணும், என் விழாவை நீட்டி அவ விழாவை தொடணும், அப்பதான் நான் விசுவாசிப்பேன்னு சொல்லிட்டான். அப்ப ஆண்டவர் அங்க இல்ல. 8 நாள் கழிச்சு வந்தார் ஆண்டவர். வந்த பொழுது, தோமாவே நீ என்ன சொன்ன? என் விழாவில கைய போடணும்னு சொன்னல, என் காயத்துல விரல போடணும்னு சொன்னல. இதோ வந்திருக்கிற. அவ்விசுவாசியா இருக்காது, விசுவாசியா இரு. கையை போட்டு பார்த்து உன் சந்தேகத்தை தீர்த்துக்கப்பா. என் விழாவில கையை போட்டு உன் சந்தேகத்தை தீர்த்துக்கப்பா. மகனே மகளே, உங்க வாழ்க்கையில எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இன்னும் சந்தேகத்துலதான் இருக்கிறீங்க. இன்னும் சந்தேகத்தை, ஆனா சபைக்கு வருங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு இன்னும் சந்தேகம், குழப்பம், சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, ஒரு நல்ல ஐக்கியம் இல்ல. நீ சந்தேகத்துல இருக்காது மகன், மகளே, வா இயேசு கிட்ட வா, அவர் உன்னை தொடு. அப்ப உடனே தோமா என்ன சொன்னார்? என்ன சொன்னார் தோமா? ஆண்டவர்கிட்ட சொன்னார், இல்ல, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறான், காணாது இருந்து விசுவாசிக்கிறவர்கள் நீங்கெல்லாம் யாரு? சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க கர்த்தரை இன்றைக்கு கூப்பிடுங்க, அவர் உங்களை தொடுவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இரக்கத்தை விரும்புகிறவர். அவர் பலியை அல்ல, அவர் இரக்கத்தை விரும்புகிறார். அவர் நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்க வந்தவர். ஹல்லேலூயா. யாரை ரட்சிக்க கொண்டாரு? அதனாலதான் பாவிகள் தொட்ட பொழுது அவங்க சுத்தமானாங்க. அவன் பாவத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ தொட்டவங்க எல்லாம் சுகமானாங்க. இவர் தொட்டதுனால அநேகர் சுகமானார்கள். ஆகையினால இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்போமா? தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையை நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடுமின் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே, இயேசுவே உம் புகழை ஆட வேண்டுமே. தொடுமென் கைகளை உம்படி செய்ய வேண்டுமே,
இயேசுவே உம் பணியை செய்ய வேண்டுமே. தொடுமின் மனதினையே மனமுங்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனமுங்கள் ஆற வேண்டுமே. தொடுமின் உடலினையே உடல் நோய் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடுமின் ஆன்மாவை என் பாவம் போக வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக வேண்டுமே. தொடுமின் இதயத்தையே உம் அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே உம் அன்பு பெருக வேண்டுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி யாரெல்லாம் இயேசு தொட வேண்டும்னு விரும்புறீங்க, நீங்க இயேசப்பாவை தொடரணும்னு விரும்புறீங்களா? நீங்க தொடலாம். அவர் இரக்கமுள்ள தேவன், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இதன் கருத்து இன்னதென்று போய் தெரிந்து கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளை தான் ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னான். எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கேளுங்க. தொடும் ஆண்டவரின் கேளுங்க. எங்க வலி இருக்கிறது, எங்க வேதனை இருக்கிறது, எங்க காயம் இருக்கிறது, எங்கே உன்னுடைய எலும்புகளிலா நரம்புகளிலா நாளங்களிலா உன் பிள்ளைகளை குறித்தா எதை குறித்து கேளுங்க, கேளுங்க. தொடுவார். இப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் மத்தியில, கர்த்தருடைய மகிமை உங்கள் மத்தியில, கர்த்தருடைய மகிமை உங்க மத்தியில. கர்த்தாவே என்னை தொடும் ஆண்டவரே, பாவியாக என்னை தொடும் ஆண்டவரே, குஷ்டரோகியை தொட்டீரே, பாடையை தொட்டீரே ராஜா, உன்னை தொட்டவர்கள் எல்லாம் சுகம் பெற்றார்களே. நான் பல நாட்களாக பல மாதங்களாக மருத்துவரை அணுகி போயோ இன்னும் சுகம் பெறாம வேதனையோடு வலியோடு ஒவ்வொரு நாளும் நான் மாறுறப்பா, என்ன ஒரு விஷயம் கூட தொடுங்கப்பா. நீங்க தொட்டா நான் சுகமாயிருவேப்பா. இப்போ நீங்க தொட்டா போதும். நீங்க சொன்ன வாக்கை நம்பி வந்திருக்கிற 2 பேர் 3 பேர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன்னு சொன்னீங்களே, அந்த நம்பிக்கை ஆண்டவரே உண்மை நான் தொடுகிறேன் ஆண்டவரே. அவிசுவாசம் நீங்கட்டும் ஆண்டவரே. நான் சந்தேகப்படுகிறவனாய் அல்ல, சந்தேகப்படுகிறவனாய் அல்ல, உண்மை விசுவாசிக்கிறேன். என்னை தொடும் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளை தொடுங்க தகப்பனே. உம்மிடத்துல கேட்ட அத்தனை பிள்ளைகளை கத்த தொட்டு சுகமாக்குங்க. வலிகள் மறைவதாக, வேதனைகள் மறைவதாக, நோய்கள் குணமாவதாக, பலவீன பகுதிகளில் புது பலன் வருவதாக. ராஜா, கர்த்தருடைய மகிமை இந்த பிள்ளையின் மேல் இறங்குவதாக, இந்த மகன் மேல் இறங்குவதாக. இதுவரைக்கும் பலவீனப்படுத்தின எல்லா பலவீன ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ தொடுகிறதினாலே விடுதலை உண்டானதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமை செய்திருக்கிறேன். மகிமை உமக்கு தருகிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தும். என்னை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.